ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. என்ன சொல்றாங்க? அபிஷியல் பாஸ்போர்ட்ல போகாம ஏன் ப்ளூ பாஸ்போர்ட்ல போனீங்க? சரி, அவர் அங்கே அஃபிஷியலாக போனாரா? ராஜ்மோகன் கீர்த்தனாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. இப்போ ராஜ்மோகன் அங்கே போய் தொழில் முனைவர் நடுவே பேசியிருக்கலாம், அது தப்பு கிடையாது. அங்கே போய் ஒரு கையெழுத்து போட்டு ஐபிஎம்மோட போயிங்கோட சந்திரபாபு நாயுடு போட்ட மாதிரி கையெழுத்து போட்டு நீங்கள் இந்தியாவில் கையெழுத்து வந்து பண்ணால் தான் அஃபிஷியல் ஆகும். அமைச்சர்கள் அரசாங்கத்தின் தயவு எனக்கு தேவையில்லை என்று முடிவு பண்ணார்களே, ஆனால் ப்ரைவேட் பாஸ்போர்ட்டில் போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு வந்து வெளிநாடு செல்வதற்கான உரிமையை அவர்கள் கொடுக்குது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் விட்டுருக்குமா கீர்த்தனா ராஜ்மோகனையும்? இத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கோம். என்கொயரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் டெல்லியில் எம்ஏல கூப்பிட்டு கேட்டேன், நத்திங் ராங்கண்டா, அவங்களே ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டான். இவங்க சும்மா கலப்பி விட்டுறதுக்கான மம்மி பண்ணுறதுக்கு வேறு. இவங்க 2 பேர் போயிட்டு வந்தது விதி மீறல் இல்லை. என்ன ஒரு கஷ்டம்னா, செக்யூரிட்டி ரிஸ்க்குங்க. அவரை கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்க? அண்ணாமலை போயிட்டு வர்றாரு. இப்போ கூட அமெரிக்கா போய் இதே ராஜ்மோகன் கலந்து மீட்டில் அண்ணாமலை கலந்து வந்தார். அவருக்கு Z+ பாதுகாப்பு இருக்குது. அவருக்கு என்ன செக்யூரிட்டி கொடுத்தாங்க? அண்ணாமலை இதே மாநாட்டுக்கு போயிருக்காரு. அஃபிஷியல் பாஸ்போர்ட்லேயே போனார் அவர். இல்லை, ப்ளூ பாஸ்போர்ட் தான் போனது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறதுல பாஸ்போர்ட் முறைகேடு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை சார்? அது உண்மையிலே எல்லாம் கட்டிக்காதுங்க. இப்போது பாஸ்போர்ட் கடவை சீட்டுன்னு எடுத்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் ப்ளூ கலர் தான் பார்க்குறோம். உங்களுக்கு எனக்கெல்லாம் ப்ளூ கலர். வெளிநாட்டு தூதர்களுக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர், ஒயிட் பாஸ்போர்ட்னு கொடுப்பாங்க. இந்திய தூதரகத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு கலர் பாஸ்போர்ட். இப்போ இந்தியாஸ் அம்பாசிடர் டு US, இந்தியாஸ் அம்பாசிடர் டு ரஷ்யா, இந்தியாஸ் கான்சல் ஜெனரல் டு ஹியூஸ்டன், இந்தியாஸ் கான்சல் ஜெனரல் டு நியூயார்க், அவங்களுக்கெல்லாம் ஒரு கலர் பாஸ்போர்ட் இருக்கும். தூதர்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டு. அரசியல்வாதி இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் தனி பாஸ்போர்ட். அது வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கு எப்போனா போகலாம். ஆனால் பாஸ்போர்ட் உண்டு. பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல் உலகத்திலே பாஸ்போர்ட் இல்லாத ஒரே மனுஷி இங்கிலாந்து ராணி. அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட்டே கிடையாது. மீது எல்லா வெளிநாட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கே அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோடிக்கு இருக்குது, ஜனாதிபதி மருமக்கு இருக்குது, எல்லா முதலமைச்சருக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பல வகையாகப்படும். ஒன்று குடிமக்களுக்கான பாஸ்போர்ட். சாதாரணமாக நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான். அதில் ஸ்டாம்ப் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க. தூதர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, IAS IPS அதிகாரிகளுக்கு ஒயிட் பாஸ்போர்ட்னு ஒன்று உண்டு. அவங்க அஃபிஷியலாக இப்போது ஒருத்தர் ஒரு பாஸ்போர்ட் தான் வச்சுக்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் IAS IPS அதிகாரிகள், அமைச்சர்கள், யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ் 2 பாஸ்போர்ட் வச்சுக்கலாம். ஒயிட் பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று, ப்ளூ பாஸ்போர்ட் ஒன்று. இந்த ப்ளூ பாஸ்போர்ட் எதுக்குன்னா, பொண்டாட்டி கூட்டிட்டு நான் வந்து ஷாப்பிங் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், என் புள்ள கிராஜுவேஷனுக்கு போகிறேன், என் மச்சிஞ்சி கல்யாணத்துக்கு போகிறேன், என் மாமனாரோட சதாபிஷேகத்துக்கு சான் பிரான்சிஸ்கோ போகிறேன், சிங்கப்பூரில் என் ஃப்ரெண்டோட புள்ள கல்யாணத்துக்கு போகிறேன்னா அதில் போகலாம். இப்போ அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கும், தூதரக கையெழுத்து போடுறதுக்கு, டீல் பேசுறதுக்கு. அப்போ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போனால் என்ன நடக்கும்னா, இங்கே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிட்டிங் டைம் கிடையாது, நேர பிளேனில் ஏறி போயிட்டே இருக்கலாம், அங்கே இறங்கி போயிட்டே இருக்கலாம். இப்போ நீ இறங்குற நாட்டில் இந்திய தூதரக அதிகாரி வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க, கார் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. எல்லா வசதி சலுகைகள் உண்டு. இப்போ நீங்கள் நானும் போனால் டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். ஸோ
டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ், அஃபிஷியல் பாஸ்போர்ட்ஸ் என்பது இன் அடிஷன் டு ஏ ப்ரைவேட் பாஸ்போர்ட் நீங்கள் வைத்து கொள்றதுக்கு உண்டான உரிமையை கொடுக்குது. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டே வச்சிங்க, இப்போ பிரதமர் ஓய்வு பெற்றார், ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்றார், ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு ப்ளூ பாஸ்போர்ட் வச்சுக்கணும். ஏன்னா தொழில் முறையில் அரசாங்கத்துக்கு போகிறதுக்கு ரைட். இப்போ ராஜ்மோகனும் கீர்த்தனாவும் வெளிநாட்டுக்கு போனாங்க. ராஜ்மோகன் எங்கே போனார்? நியூ ஜெர்சிக்கு போனார். ஃபெட்னான்ற ஒரு தமிழ் அமைப்பு கலந்துக்கிறதுக்கு அமைப்பு கொடுத்துருக்கு, அதுக்கு போனார். என்ன கெப்பாசிட்டியில் போனார்? அரசாங்கத்தின் சார்பாக போனார். பிரைவேட் அமைச்சர்ன்ற முறையில் கொடுக்கப்பட்டார் இல்லைங்கள. ஆனால் தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தின் செலவு இல்லாமல் அவர் போயிட்டு வந்திருக்கார். அவர்கிட்ட பிரைவேட் ஜெட்லாம் இருக்கா என்ன? பிரைவேட் ஜெட் இல்லை. ஓகே. இப்போ தனிப்பட்ட விமானத்தில் தனி பிரைவேட் ஜெட் இல்லை, ஏர் இந்தியாலேயோ லுஃப்தான்ஸா பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லையோ போயிட்டு வந்திருக்காரு. இது ஒரு கொலை குற்றமாகாது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அஃபிஷியல் பாஸ்போர்ட்ல போகாம ஏன் ப்ளூ பாஸ்போர்ட்ல போனீங்க? சரி, அவர் அங்கே அஃபிஷியலாக போனாரா? ராஜ்மோகன் கீர்த்தனாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. இப்போ ராஜ்மோகன் அங்கே போய் தொழில் முனைவர் நடுவே பேசியிருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வாங்க தொழில் தொடங்குங்க அப்படின்னு பேசியிருக்கலாம், அது தப்பு கிடையாது. அங்கே போய் ஒரு கையெழுத்து போட்டு ஐபிஎம்மோட, போயிங்கோட, இல்லைன்னா மைக்ரோசாஃப்டோட, சந்திரபாபு நாயுடு போட்ட மாதிரி கையெழுத்து போட்டு நீங்கள் இந்தியாவில் கையெழுத்து பண்ணால் தான் அஃபிஷியல் ஆகும். என் மச்சின்ச்சி கல்யாணம், என் பிரதர்லா கல்யாணம் அமெரிக்கா போகிறோன்னு போன மாதிரி இவங்க 2 பேர் போயிட்டு வந்தது விதி மீறல் இல்லை. என்ன ஒரு கஷ்டம்னா, நீங்கள் அஃபிஷியல் பாஸ்போர்ட்டில் போனீங்கன்னா இங்கே போலீஸ் செக்யூரிட்டி உங்களை செக்யூரிட்டி செக் பாயிண்ட் வரைக்கும் விடும். அப்புறம் அஃபிஷியல் லவுஞ்சு கிடைக்கும், பிளேனில் அப்கிரேட் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். இறங்கினோடனே தூதரக அதிகாரி நிற்பான், எங்கே டார்மாக்லேயே நிற்பான், உங்களுக்கு கேட் கிட்டே நிற்பான், அஃபிஷியல் காரில் கூப்பிட்டு போயிடுவோம். இதுதான் அஃபிஷியல் பாஸ்போர்ட்டுக்கு உண்டான சலுகைகள். இவங்க இந்த சலுகை வேணாம், நியூ இயர் சலுகை வேணாம் இதை கூப்பிட்டு போட்டோம், நான் இங்கே பிளேன் ஏறி போட்டியில் போகிறேன், என்ன தப்பு? தப்பு கிடையாது. ஸோ இது விதி. ஆனால் ஒன்றே இவங்க கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்தின் உத்தரவோடு தான் போயிருக்காங்களா? எந்த அமைச்சரும் வெளிநாடுக்கு போவதற்கு முன் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி தேவை. அது அனுமதி வாங்கலேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? கேட்குறேன். ஏங்க பிளேனை பிடிச்சி எந்த மந்திரியாக போயிட முடியுமா? நீங்கள் எத்தனை வாட்டி ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு வந்தீங்க? துபாய்க்கும் லண்டனுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் மொரிஷியஸுக்கும். உங்கள் குடும்பமே ப்ரைவேட் ஜெட் வச்சுக்குதே. இங்கே ப்ரைவேட் ஜெட் விஜய் வெளிநாட்டுக்கு போனார்னா அப்போ நீங்கள் ஒத்துக்கணும். விஜய் ப்ரைவேட் ஜெட்டில் துபாய்க்கோ மலேசியாவோ சிங்கப்பூருக்கோ போகிறாரு. அப்போ என்ன பண்ணோம்? அஃபிஷியல் பாஸ்போர்ட் இருக்கணும். ஏன்னா அவர் முதலமைச்சர் எப்படி போனாலும் அவர் முதலமைச்சர். ப்ரைவேட் ஜெட்டில் போனாலும், ஏர் இண்டியாவில் போனாலும், லுஃப்தான்ஸாவில் போனாலும் முதலமைச்சர். அமைச்சர்கள் போகும்பொழுது அரசாங்கத்தின் தயவு எனக்கு தேவையில்லை என்று முடிவு பண்ணார்களே, ஆனால் ப்ரைவேட் பாஸ்போர்ட்டில் போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு வெளிநாடு செல்வதற்கான உரிமையை அவங்களுக்கு கொடுக்குது. பாஸ்போர்ட்னு என்ன? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கொலைகாரனு கூட பாஸ்போர்ட் நீங்கள் ரிவோக் பண்ணக்கூடாது, அவனோட அடிப்படை உரிமை என்பது கடவுச்சீட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்குது. இப்போ என்ன ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், ஒயிட் பாஸ்போர்ட், அஃபிஷியல் பாஸ்போர்ட், டக் டக் டக்னு போகலாம். சல்மான் குர்ஷித் வெளியுறவு அமைச்சராக இருக்கும் பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர், பத்திரிகை ஆசிரியர் கள்ளத்தனமாக அஃபிஷியல் பாஸ்போர்ட்டை வாங்கி வெளிநாட்டுக்கு போவதை என் கண்ணால் நான் பார்த்தேன். அவருக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆனால் சல்மான் குர்ஷித் கையெழுத்து, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் காங்கிரஸில், கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா பத்திரிகையாளர்களுக்கே அஃபிஷியல் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்க கையில். ஒரு நாளைக்கு விமானத்தில் போகும்போது எனக்கு முன்னாடி ஐயா போகிறாரு, அப்படி அஃபிஷியல் பாஸ்போர்ட் எடுத்து காட்டுறாரு, ரைட் ட்ரையலாக விட்றாங்க. நான் நினச்சேன் இவர் தூதர் இல்லையே, இவருக்கு எது அஃபிஷியல் பாஸ்போர்ட் வந்தது? அப்புறம் நோண்டி பார்த்தா சல்மான் குர்ஷித் வாங்கி கொடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் போன இந்த பாஸ்போர்ட்டும் போயிடுச்சு, அவரும் திருப்பி கொடுத்துட்டார். அதுதான் விதிமீறல். என்ன? இப்போ நான் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கேன், எனக்கு மனசை வச்சா ஐக்கிய நாடுகள் சபை பாஸ்போர்ட் வாங்க முடியும், ஐக்கிய நாடுகள் சபை உத்தரவு. ஆனால் அது முழு நேரமாக நாங்கள் இருக்கணும்.
அக்ரெடிட்டட் கரஸ்பாண்டன்ட் கிடையாது. ஐடி கார்டு மட்டும்தான் எனக்கு உண்டு. எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். இப்போ ஐக்கிய நாடுகள் சபையோட தலைவர் இருக்கார் பாருங்க, புட்ரோஸ் கலி, கோஃபி அண்ணன், அப்புறம் வந்து இவர் நம்ம பங்கி மூணு, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பாஸ்போர்ட் உண்டு, ஸ்பெஷல் பிளேன் உண்டு. இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகள் தலைவர்கள் பல்வேறு இருக்கு. இது என்னன்னா மக்களாக ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஆர்டினரி பர்சனாக ட்ராவல் பண்ணுறது தப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு பட்டதுன்னா, அப்போ படோடாபகமாக தனி விமானத்தில் போகிறது மட்டும் எப்படி உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு? இவனு கேட்கலாம், செக்யூரிட்டி ரிஸ்க்குங்க, அவரை கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்க? அண்ணாமலை போயிட்டு வர்றாரு. இப்போ கூட அமெரிக்கா போய் இதே ராஜ்மோகன் கலந்து மீட்டில் அண்ணாமலை கலந்து வந்தார். அவருக்கு Z+ பாதுகாப்பு இருக்குது. அவருக்கு என்ன செக்யூரிட்டி கொடுத்தாங்க சொல்லுங்க? அண்ணாமலை இதே மாநாட்டுக்கு போயிருக்காரு. அஃபிஷியல் பாஸ்போர்ட்லேயே போனார் அவரு? இல்லை, ப்ளூ பாஸ்போர்ட் தான் போனார். Z+ பாதுகாப்பு உண்டு. அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த ப்ளூ? இல்லைங்க, அவருக்கு போலீஸ் செக்யூரிட்டி அவருக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவர் மீட்டிங்கோட சொன்னார் பொள்ளாச்சல், என் செக்யூரிட்டி எடுக்க சொன்னேன், மத்திய அரசு எடுக்க மாட்டேங்குது, கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை சொன்னார். அப்படிப்பட்டவருக்கு அஃபிஷியல் பாஸ்போர்ட் தேவை. இப்போ நீங்கள் Z+ஓ வயலையோ இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அண்ணாமலை எந்த பாஸ்போர்ட்டில் போனார்? ப்ரைவேட் பாஸ்போர்ட்டில் தான் போனார். நீங்கள் நானும் வச்சுக்கிற பாஸ்போர்ட். ஆனால் செக்யூரிட்டி அங்கங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அமெரிக்கானு ப்ரொவைட் பண்ண. ஏன்னா தூதரகம் அது கூட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஜனாதிபதி போனாங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டி. ஒரு அமைச்சர் போனாங்கன்னா ஒரு போலீஸ்காரன் NYPDயில் நான் நிறைய வாட்டி நான் நியூயார்க்கில் வந்து இங்கேருந்து வர அமைச்சர்கள் ஜெயந்தி நடராஜனோ சல்மான் குர்ஷிதோ அகமதோ வரும் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ண போவோம். அப்போ NYPD செக்யூரிட்டி வரும். பிரதமர் வந்தார் வச்சிங்க, கிட்டே போக முடியாது எங்களால். அவர் 10 அடி தள்ளி தான் நிற்கணும். ஃபுல் சீக்ரெட் சர்வீஸ் வந்துடும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுப்பது என்பது மத்திய அரசு தெரியும். ராஜ்மோகனுக்கோ கீர்த்தனாக்கோ உண்டான பாதுகாப்பை அந்தந்த நாடுகள் அரசாங்கங்கள் வழியாக கொடுத்துருக்கோம். இதை குறை சொல்கிறது தப்பு. இது என்னன்னா, இப்போ NRI கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க DMKல 5 வருஷம் நடத்தினாங்க, குப்பை மாதிரி நடத்தினீங்க. அதில் வெளிநாட்டு தலைவர்களெல்லாம் எவ்வளோ பேர் கலந்துனீங்க வந்தாங்க. அவங்க எந்த பாஸ்போர்ட் தான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நீங்கள் விதிமீறல் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. இவங்க வெளிநாட்டுக்கு போனாங்க, துபாயில் முதலீடு பண்ண போனாங்க, அங்கே முதலீடு பண்ண போனாங்க. சரி, இது என்னன்னா, இது விதிமீறல் இல்லை அப்படின்னு சொல்லாமே தவிர, இது வந்து ஒரு பெரிய தப்பு, மாபெரும் தப்பு, கொலை குற்றம் பண்ண மாதிரி எடுத்துக்க முடியாது. இன்னும் அவங்களுக்கு கஸ்டம்ஸ் செக்யூரிட்டி செக் பண்ண மாட்டான். எனக்கு பானா செக் பண்ணிட்டு சொல்லும் போது நீ என்ன பண்ண முடியும்? கஸ்டம்ஸ் திறந்து, இப்போ நீங்கள் அஃபிஷியல் பாஸ்போர்ட்டில் போனீங்கன்னா கஸ்டம்ஸ் கிடையாது, செக்யூரிட்டி டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இவங்க மனசை வச்சுருந்தா அதை பண்ணியிருக்க முடியும். இவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அது போல. இதை ஒரு இல்லாத விஷயத்தை பூதாகரமாக்கி, அதை வந்து பேனை வந்து பெருமாளாக்கி, அதை வந்து கலடா பண்ணி, இவங்க வந்து இது வந்து கேரளாவில் கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ் ஒரு வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் கோல்டை கடத்தின்னு வந்துச்சு அந்த அம்மா. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னாவே எந்த கஸ்டம்ஸும் கிடையாது உங்களுக்கு. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் வெளியில். செக் பண்ணவே மாட்டாங்க. சம்டைம் ஜேர்னலிஸ்டே செக் பண்ண மாட்டான், மீடியானா விட்டுருவோம். லேப்டாப் போயிட்டு என்ன சார் லேப்டாப் எடுத்துமோ போ அப்படிமா. அது கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பொறுத்து இருக்கு. நீங்கள் போய் சொல்லலாம், சார் நான் மீடியா சார், நான் லேப்டாப் வச்சுருக்கேன் சார், ஃபோன் வச்சுருக்கேன் சார், என் தொழிலுக்கு வச்சுருக்கேன். ஓகே, நீ என்ன மீடியா ஐடியா காட்டுமா? ஓகே டான் போ அப்படின்வோம். அந்த மாதிரியாக டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி இந்த கேரளா அம்மா கோல்டு கடத்தின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் ஒயிட் பாஸ்போர்ட் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுக்கறது இல்லை. ஆனால் கீர்த்தனாவும் ராஜ்மோகனும் அரசாங்கத்தின் சார்பாக சென்றதாக வைத்து கொண்டாலும் கூட அவங்க அங்கே போனது வந்து அரசாங்கத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போல, தனிப்பட்ட விழாவுக்கு போனாங்க. பெட்னா என்பது அரசாங்க விழா இல்லை, அது ஒரு தனியார் தமிழர் அமைப்பு. அதில் ஒன்றும் கொலை கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு வந்து விஷயம் இல்லாததுனால ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கி அதை வச்சு பல்ல காமிச்சு ஏதாவது பண்ண பார்க்கணும் தவிர, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் விட்டுருக்குமா கீர்த்தனா ராஜ்மோகனையும்? இத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கோம். என்கொயரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் டெல்லியில் MAல கூப்பிட்டு கேட்டேன், நத்திங் ராங்கன்ட்டாங்க. அவங்களே ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டாங்க. இவங்க சும்மா கலைப்பு விட்டுறதுக்கான வம்பு பண்ணுறது வேறு.
இப்போ தாவேக அரசு வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு வந்து தீவிரமாக திமுக முயற்சி பண்ணுது, இப்போ வரை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களே வந்து ஆட்சியை இது பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு 200 தொகுதியோட ஜெயிச்சு உள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருதா? எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. விஜய் ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் கேள்விப்படுறேன், கேள்விப்படுறேன், லீமா ரோஸ் 25 எம்எல்ஏ வச்சு ரெடியாக காத்துட்ருக்கேன் தாவேகையில் வரத்துக்கு. விஜய் தான் வேண்டாங்கிறார். இது விஜய்ன்னு சொல்கிறாதான். சில பேர் கேட்டாங்க, என்னங்க விஜய் பாஸ்கர்லாம் எடுத்துதாங்க, எம்ஆர் விஜய் பாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, சி விஜய் பாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, இதுக்கு மேலே கேஸ் இருக்குன்னு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் மேலேயே அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க. பேர் வேணாம். கொலை குற்றம் சாட்டப்பட்டு பெயிலில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு புகார் மாட்டினவர் இருக்குது, என்ன தப்புன்னு கேட்டாங்க. விஜயிடம் சொல்லப்பட்டது. அவர் குற்றம் நிரூபிக்கப்படலை, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நாளைக்கு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், தோத்தாலும் தோக்கலாம். இப்போ என் மேலே கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு போட்டீங்க. 8 வருஷமா பாலியல் குற்றவாளின்னு உண்மை கத்துனீங்க. ஜட்ஜு தூக்கி அடிச்சாங்க, அக்விட்டில் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வடு இருக்க தான் இருக்கும், அந்த காயம் இருக்கும். 8 வருஷம் 7 வருஷம் காயம். பாலியல் குற்றவாளி வெளியில் போக முடியாமல். இப்போ நான் தலை நிமிந்து போகிறேன்னு நீதிபதியே சொல்லிட்டாங்க, ஆனரபிள் அக்விட்டல், எந்த விதமான தப்பும் பண்ணலன்னு. அந்த மாதிரி குற்றம் சாட்டப்படும் ஒருவரால் மட்டுமே குற்றவாளி என்று கருத முடியாது. ஸோ அதனால தான் வந்து விஜய் பாஸ்கர், சி விஜய் பாஸ்கர், எம்ஆர் விஜய் பாஸ்கர் இவங்களாம் எடுத்தது காரணம் இது ரீசன். ஆகவே விஜய்க்கு என்ன மெஜாரிட்டி இருக்கான இப்போ பார்த்தீங்கன்னா 6-7 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ 210 அது குறைஞ்சி போச்சு. இப்போ 108 வச்சு அவர் மெஜாரிட்டி வந்தாச்சு. இப்போ 106 108 வச்சா 107 மெஜாரிட்டி வந்தாச்சு அவருக்கு. இப்போ விஜய் வந்து கூட்டணி கட்சி மெஜாரிட்டி இல்லாமல் இருக்காருன்னா மெஜாரிட்டி இல்லாமல் இருக்காரு. இப்போ கணக்கு பிரகாரம் அவருக்கு எந்த பயமும் இல்லை. இந்த 7 பேர் இடைத்தேர்தல் வரப்போகுது, எல்லா ஆட்சியும் தூக்கினோட 7-8 ஸ்வீப் பண்ணிடும் விஜய். அதற்கு பிறகு வம்பு பண்ணுற கூட்டணி கட்சிகளை குவைட்டாக கட்டி விட்டு போயிட்டே இருக்கு. நிச்சயமா சார், தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.